ஹலோ எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒர்க் ஃப்ளோவை பற்றி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ராசஸ் பில்டரை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ் பில்டரில் வந்து ஒர்க் ஃப்ளோவில் பண்ண முடியாத ஆக்ஷன்ஸ் எல்லாமே இதில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ரெக்கார்டே வந்து கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு அஃபெக்ட்ஸ் கிளாஸை கால் பண்ணலாம். தென் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணலாம். அப்புறம் ரிலேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டோட்டலா 11 ஆக்ஷன் வந்து ப்ராசஸ் பில்டர்ல வந்து பண்ணலாம். ஆனா நீங்க ஒர்க் ஃப்ளோல பாத்தீங்கன்னா ஒன்லி 4 ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா, நம்ம ப்ராசஸ் பில்டரை யூஸ் பண்றது மூலியமா ப்ராசஸ் பில்டரை வந்து யூஸ் பண்றதுக்கு கோடிங் நாலேஜ் வந்து சுத்தமா தேவையே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி ப்ராசஸ் பில்டர் வந்து யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டுடே அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர்வியூ ஆஃப் தி ஆட்டோமேஷன் ப்ராசஸ். ஸோ என்னென்ன ஆட்டோமேஷன் டூல்லாம் இருக்கு, அதை எப்பப்போ எதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ப்ராசஸ் பில்டர், ப்ராசஸ் பில்டர்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து வாட் ஆர் த ஆக்ஷன்ஸ் இன் ப்ராசஸ் பில்டர். ஸோ ஒர்க் ஃப்ளோல வந்து பாத்தீங்கன்னா 4 ஆக்ஷன் தான் இருக்கு. ஆனா ப்ராசஸ் பில்டர்ல டோட்டலி 11 ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது என்னென்ன ஆக்ஷன் சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ப்ராசஸ் பில்டரை எப்போ யூஸ் பண்ணலாம், ஷெட்யூல் ஆக்ஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து எப்போ எனேபிள் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எப்போ ப்ராசஸ் பில்டரை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ப்ராசஸ் பில்டர்ல இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு சில டிஃபெக்ட் வந்து ஓவர் கம் பண்ணி தான் வந்து நமக்கு ஃப்ளோன்னு சொல்லி புதுசா ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. அதுதான் வந்து இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல். ஸோ எந்தெந்த ஆக்ஷன்ஸ்லாம் ப்ராசஸ் பில்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒர்க் ஃப்ளோ அண்ட் ப்ராசஸ் பில்டர். ஸோ இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓவர்வியூ ஆஃப் தி ஆட்டோமேஷன் ப்ராசஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் ஃப்ளோ தான் வந்துச்சு. ஒர்க் ஃப்ளோல வந்து நமக்கு 4 ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒர்க் ஃப்ளோல ஏதாவது ஆக்ஷன் பண்ண முடியாதுன்னா அதை வந்து நம்ம ப்ராசஸ் பில்டர் மூலியமா அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ் பில்டர்ல 11 ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது என்னென்ன 11 ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு இன்னொரு 5 நிமிஷம் பார்க்கலாம். ஸோ இதுல ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு வந்து தான் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளோல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்கிரீனையே வந்து புதுசா கிரியேட்டே பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது தான் ஃப்ளோ. ஸோ ப்ராசஸ் பில்டர் நீங்க ஏதாவது பண்ண முடியாதுன்னா அதை வந்து ஃப்ளோல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ அண்ட் ப்ராசஸ் பில்டர் அண்ட் ஃப்ளோஸ் இது எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம்னா கோடிங் நாலேஜ் இல்லாம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல எல்லாமே உங்களுடைய ரெக்வயர்மெண்ட் அச்சீவ் பண்ண முடியலன்னா அதை கண்டிப்பா நம்ம என்னன்னா ட்ரிகர் மூலியமா அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஆனா ட்ரிகர் வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கோடிங் நாலேஜ் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நோட்ல நான் கொடுத்துருப்பேன். No coding knowledge required for workflow, process builder and flows. But for trigger we will use coding. ஓகேங்களா? ஸோ கோடிங் வந்து ட்ரிகர் மூலியமா தான் நம்ம ட்ரிகரை வந்து கோடிங் மூலியமா தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ்ல இருக்கிற ஆட்டோமேஷன் டூல்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் இன்னும் என்ன இருக்குன்னா அப்ரூவல் ப்ராசஸ், அதுவும் கூட நமக்கு வந்துட்டு ஆட்டோமேஷன் டூல் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலா வந்துட்டு காமனா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் தான் சொல்லுவாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம்னா அப்ரூவல் ப்ராசஸையும் ஆட்டோமேஷன் டூல்ல தான் வந்து ஜாயின் பண்ணி சேர்த்திருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் ப்ராசஸ் பில்டர்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ராசஸ் பில்டர்னா இட் இஸ் சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆட்டோமேஷன் டூல் ப்ரொவைடட் பை சேல்ஸ்ஃபோர்ஸ். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸே வந்து ஒரு ஆட்டோமேஷன் டூல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோடிங் நாலேஜ் இல்லாம யூஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சிமிலர் டு ஒர்க் ஃப்ளோ தான். பட் ஆனா ஒர்க் ஃப்ளோல என்னென்ன ஆக்ஷன் பண்ண முடியாதோ அதை எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராசஸ் பில்டர் மூலியமா அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நோ கோடிங் நாலேஜ் ரிக்வயர்ட் டு யூஸ் ப்ராசஸ் பில்டர். நெக்ஸ்ட் வந்து வி கேன் யூஸ் இஃப் எல்ஸ் கண்டிஷன். ஒரு கண்டிஷனை வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுனா அடுத்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம லாஜிக் வந்து இங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ப்ராசஸ் பில்டர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அது இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வி கேன் யூஸ் ஷெட்யூல் ஆக்ஷன். ஆக்சுவலா இந்த ஆக்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல தான் எனக்கு நடக்கணும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸா பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பில்டர். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆக்ஷன்ஸ் இன் ப்ராசஸ் பில்டர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புதுசா ஒரு ரெக்கார்டையே வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ரெக்கார்டே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா
இப்போ நீங்க ஒரு இந்த ஜாப் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு. ஸோ இங்க இப்போ புதுசா ஒரு நியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணுவீங்களா, இது அப்படியே வந்துட்டு நம்ம ப்ராசஸ் பில்டர் மூலியமா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெக்கார்டை வந்து அப்டேட் பண்ணலாம். ஒரு நெக்ஸ்ட் வந்து இமெயில் அலர்ட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு சப்மிட் ஃபார் அப்ரூவல் ப்ராசஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். அப்ரூவல் ப்ராசஸ் சப்மிட் பண்றது வந்து ப்ராசஸ் பில்டர் மூலியமா தான் சப்மிட் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம அப்ரூவல் ப்ராசஸ் மூலியமா அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனா அன்ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ராசஸ் பில்டர் மூலியமா வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு அபெக்ஸ் கிளாஸ் வந்து கால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜஸ்ட் அந்த அபெக்ஸ் கிளாஸை வந்து கால் பண்ணிட்டு ஒரு அனடேஷன் மட்டும் இருக்கும். அந்த அனடேஷன் மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த அபெக்ஸ் கிளாஸ் வந்து இங்க டிஃபால்ட்டா கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு போஸ்ட் டு சேட்டர். சேட்டர்ல வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு இங்க ஏதாவது யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்க சேட்டர் மூலியமா அச்சீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குயிக் ஆக்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளோ வந்து கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராசஸ் பில்டரையே இன்னொரு ப்ராசஸ் பில்டரையே வந்து நீங்க கால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளோவே நீங்க வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கஸ்டம் சென்ட் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணிக்கலாம். குயிக்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் வந்து இது இந்த கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 11 ஆக்ஷன் இருக்கும். அந்த 11 ஆக்ஷன்ஸுமே வந்து ப்ராசஸ் பில்டர் மூலமா அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ப்ராசஸ் பில்டர் வந்து பண்றதுக்கு பேசிக்ஸா என்ன ஸ்டெப் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, செலக்ட் ஆப்ஜெக்ட். என்ன ஆப்ஜெக்ட் நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கிரிட்டீரியா வந்து சொல்லி நீங்க சூஸ் பண்ணணும். என்ன கிரிட்டீரியான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் பண்ண போறீங்க. இந்த 11 ஆக்ஷன்ஸ்ல நீங்க என்ன ஆக்ஷன் பண்ண போறீங்கன்னு சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைனலா நீங்க ஆக்ஷன் கொடுத்துட்டு உங்க ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸான ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட்னு சொல்லி சூஸ் பண்ண போறீங்க, என்ன கிரிட்டீரியாலன்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன்ஸ் இந்த 11 ஆக்ஷன்ல என்னன்னு சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆக்டிவேட். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அப்டேட் ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி நம்ம ப்ராசஸ் பில்டர்ல வந்து அச்சீவ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அப்டேட் ரெக்கார்டு வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோலயும் பண்ணலாம். பட் ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சிம்பிளா கான்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் போகலாம். ஓகேங்களா. ஸோ ஹவு டு டூ அப்டேட் ரெக்கார்ட்ஸ் இன் ப்ராசஸ் பில்டர். ஓகேங்களா. ஸோ நீங்க செட்டப்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ் பில்டர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ப்ராசஸ் பில்டர் வந்துருச்சுங்களா. ஸோ செலக்ட் ப்ராசஸ் பில்டர். ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ வந்துடும். இந்த இடத்துல நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ செலக்ட் நியூ. இந்த இடத்துல வந்து ப்ராசஸோட நேம். ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஜாப் அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா. இந்த ஜாப் அப்ளிகேஷன்ல ஸ்டேட்டஸ் வந்துட்டு அப்ரூவ்னு சொல்லி இருக்கும் போது இந்த இடத்துல யுவர் ரெக்கார்ட் ஹஸ் பீன் அப்ரூவ்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா வந்து அப்டேட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம பண்ண போறோம். எப்பனா இதனோட ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்னு சொல்லி மாறும்போது இந்த ஜாப் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்னு சொல்லி மாறும்போது இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு இந்த மாதிரி அப்டேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட். அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நேம் வந்து கொடுக்கணும். என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஜாப் அப்ளிகண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ளிகண்ட் ஜாப் அப்ளிகண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு அப்டேட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஸ்கிரிப்ஷன் இந்த வேல்யூ தான் அப்டேட் பண்ண போறோம். அப்டேட் டிஸ்கிரிப்ஷன் வேல்யூ when select அப்டேட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நம்ம கொடுத்தாவே போதும். ஓகேங்களா. அப்டேட் டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் வித் இந்த ப்ராசஸ் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு கேக்குது. அதாவது ஒரு ரெக்கார்டை வந்து சேஞ்ச் பண்ணும் போதா, இல்ல ஏதாவது எரர் மெசேஜ் வந்து அது மூலியமா இதை கால் பண்ணுமா, இல்ல இன்வோக்டு பை அனதர் ப்ராசஸ், அதாவது இன்னொரு ப்ராசஸ் பில்டரையே நீங்க கால் பண்ணும்போது இது நடக்கணுமான்னு கேக்குது. நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ரெக்கார்டை வந்து சேஞ்ச் பண்ணும் போது,
ஓகேங்களா. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ரெக்கார்டை வந்து ஏதாவது ஸ்டேட்டஸ்ல ஃபர்ஸ்ட் இடத்துல நியூ ஸ்டேட்டஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம அப்ரூவ் சேஞ்ச் பண்ணும் போது எனக்கு இந்த ஆக்ஷன் நடக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ரெக்கார்ட் சேஞ்சஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு சேவ் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராம் மாதிரி வந்து வந்திருக்கும். இங்க ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆப்ஜெக்ட்னு சூஸ் பண்ணோம், என்ன கிரைட்டீரியா, என்ன செலக்ட் த ஆக்ஷன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆப்ஜெக்ட்னு சொல்லி சூஸ் பண்ண போறேன். என்ன ஆப்ஜெக்ட்? ஜாப் அப்ளிகேண்ட்ங்கிறதா நம்மளுடைய ஆப்ஜெக்ட். ஜாப் அப்ளிகேண்ட் சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எப்போ இது வந்து ஸ்டார்ட் இந்த ப்ராசஸ் வந்து எப்போ நடக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணும் போதா இல்ல வென் ரெக்கார்ட் இஸ் கிரியேட்டட் ஆர் எடிட் பண்ணும் போதா? ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணும் போது மட்டும் நடக்கணுமா இல்ல ரெக்கார்டு வந்து கிரியேட் அண்ட் எடிட் பண்ணும் போது நடக்குமான்னு கேக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்க ரெக்கார்டு கிரியேட்டட் அண்ட் எடிட்டட்னு சொல்லி இந்த சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் ஆக்ஷன் வந்து உங்களால ஷெட்யூல் வந்து பண்ண முடியாது. அதுவே நீங்க ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணும் போது சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் ஆக்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து தனியாவே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட் ஹிண்ட் கோசம் சொல்லி கொடுக்குறேன். நான் சூஸ் பண்ண போறது வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் அண்ட் எடிட். ஏன்னா இந்த ஆல்ரெடி ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஆயிருக்கும், அதுல போய் நான் அப்டேட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கும். ஸோ வென் ரெக்கார்ட் இஸ் கிரியேட்டட் ஆர் எடிட்டட்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். சேவ். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன ஆப்ஜெக்ட்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன கிரைட்டீரியான்னு சொல்லி சூஸ் பண்றேன். ஓகேங்களா. என்ன கிரைட்டீரியான்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்ட்னு இருக்கும்போது, job applicant status as approved. ஓகேங்களா. ஸோ என்ன கண்டிஷன்? இதுல வந்து 3 கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் மீட் பண்ணும் போதா இல்ல ஃபார்மா ஃபீல்டா இல்ல நோ கிரைட்டீரியாவா, அதாவது ஜஸ்ட் சிம்பிளி இது எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லி கேக்குது. நான் என்ன பண்ண போறேன்னா கண்டிஷன் வந்து மீட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிஷன் மீட் ஆகணும்னா இதுல ஸ்டேட்டஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டு வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு அப்ரூவ்ட்னு இருக்கும்போது மட்டும் இந்த ஆக்ஷன்ஸ் வந்து இப்போ நான் கிரியேட் பண்ண போற ஆக்ஷன் வந்து கால் ஆகணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த கண்டிஷன் சொல்லி கேட்குது. ஸோ நான் ஒரே ஒரு கண்டிஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மல்டிபிள் வேணும்னா இங்கே ஆட் கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேவ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணா ஆப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டோம், என்ன கிரைட்டீரியான்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன ஆக்ஷன் சொல்லி சூஸ் பண்ண போறோம். ஸோ கிளிக் ஆன் ஆட் ஆக்ஷன். ஓகேங்களா. இந்த ஆக்ஷன்ல அங்க சொன்ன மாதிரி எல்லா ஆக்ஷன்ஸ் இருக்கும், 11 ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இதுல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்டேட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லி நான் கொடுக்க போறேன். ஸோ அப்டேட் ரெக்கார்ட்னு சொல்லி கொடுக்க உடனே என்ன ஆக்ஷன் நேம் கேக்குது, அப்டேட் டிஸ்கிரிப்ஷன் இன் applicant ஆப்ஜெக்ட். ஸோ என்ன ரெக்கார்ட் டைப்? ரெக்கார்ட் டைப்னா என்ன ஆப்ஜெக்ட், எப்போ நடக்குன்னு சொல்லி கேக்குது. அதாவது ரிலேட்டட் ரெக்கார்டா இல்ல ஜாப் அப்ளிகேஷன் கேக்குது. ஜாப் அப்ளிகேஷன் தான். ரிலேட்டட் லிஸ்ட்னா நீங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜாப் அப்ளிகேஷன் சொல்லி சூஸ் பண்ணிருக்கேன். தென் சூஸ். இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன கேக்குதுன்னா கிரைட்டீரியா ஃபார் அப்டேட். ஸோ இதை வந்து எப்போ அப்டேட் பண்ணணும்னு சொல்லி கேக்குது. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளா நீங்க அப்டேட் சொல்லி கொடுத்துக்கலாம். இல்ல என்ன கண்டிஷன் இந்த கண்டிஷன் மீட் பண்ணா இந்த அப்டேட் சொல்லி கொடுத்துக்கலாம். சிம்பிளா ஜஸ்ட் அப்டேட் மட்டும் நான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஃபீல்ட் இருக்கு. இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணிட்டு ஓகேங்களா. நம்ம இங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஏன்னா யுவர் ரெக்கார்ட் யுவர் application has been approved இப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ண போறேன். ஓகேங்களா. ஜஸ்ட் இதை நீங்க சூஸ் பண்ணாலும் என்ன கண்டிஷன் சொல்லி வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். அதாவது ஸ்டேட்டஸ் வந்துட்டு அப்ரூவ்னு சொல்லி இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஃபீல்ட் வந்து அப்டேட் பண்ணணும். எந்த ஆப்ஜெக்ட்ல? ஜாப் அப்ளிகேண்ட்ல ஆப்ஜெக்ட்ல. ஓகேங்களா. சூஸ் என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிருங்க. ஓகேங்களா. ஸோ நான் இன்னொரு தடவை திரும்பவும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆப்ஜெக்ட்னு சொல்லி சூஸ் பண்ணிருந்தோம்,
அதை வந்துட்டு எப்போ கிரியேட் பண்ணும் போதோ இல்லை கிரியேட் எடிட் பண்ணும் போதோ, நான் கிரியேட் ஆர் எடிட் பண்ணும் போதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வந்து என்ன கிரிட்டீரியா, ஓகேங்களா. ஸோ என்ன கிரிட்டீரியானா நம்ம ஜாப் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்னு இருக்கும்போது இது வந்து கால் ஆகும்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆக்ஷன் சொல்லி கொடுத்துருந்தேன், அதாவது ஒரு ரெக்கார்டு வந்து அப்டேட் பண்ண போறோம். எந்த ஆப்ஜெக்ட்லாம் ஜாப் அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட்ல எந்த கண்டிஷன் வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்னு இருக்கும்போது டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஹஸ் பீன் அப்ரூவ்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் சேவ். இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிட்டோம், கிரிட்டீரியா செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆக்டிவேட் கன்ஃபார்ம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெக்கார்டை போய் புதுசாக கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளிக் ஆன் நியூ பட்டன், லொகேஷன் சென்னை சொல்லி கொடுக்கலாம். இமெயில் வந்துட்டு ramkumar@gmail.com, ஃபோன் நம்பர் சம்திங் கொடுங்க. ஸ்டேட்டஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது நான் நியூன்னு வச்சு கிரியேட் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன் எதுவும் கொடுக்கல. அப்ளிகேஷன் நேம் வந்து ராம்குமார்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. கொடுத்துட்டு சேவ். ஸோ இப்போ வந்து ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆயிடுச்சு. என்னோட ஸ்டேட்டஸ் வந்து நியூன்னு இருக்கு. இந்த ரெக்கார்டோட ஸ்டேட்டஸ் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளி சேஞ்ச் டு அப்ரூவ்னு சொல்லி சேஞ்ச் பண்றேன், ஓகேங்களா. இப்போ நான் அப்ரூவ் சேஞ்ச் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு அப்டேட் ஆகணும், அதுதான் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட். ஜஸ்ட் கிளிக் ஆன் சேவ். இப்போ பாத்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் அப்ரூவ்னு சொல்லி அப்டேட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து ஒரு ரெக்கார்டை வந்து அப்டேட் பண்றது, ப்ராசஸ் பில்டர் மூலியமா ஒரு ரெக்கார்டை வந்து சிம்பிளா அப்டேட் பண்றது இதுதான், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இமெயில் அலர்ட் வந்து சென்ட் பண்ணணும். அதாவது இமெயில் அலர்ட் எதுக்குன்னா இப்போ இந்த மாதிரி அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூசருக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அது எப்படி இமெயில் அலர்ட் வந்து எப்படி சென்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இதுலயே வந்து நம்மளால எடிட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நீங்க க்ளோன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை க்ளோன் பண்ணி ஒவ்வொரு வருஷனா தான் உங்களால அப்டேட் பண்ண முடியும். இது வந்து வெர்ஷன் 1 இருக்கும். இப்ப நீங்க க்ளோன் பண்ணீங்கன்னா அதனுடைய வெர்ஷன் இதனோட இதே வேல்யூ வந்து அங்க வெச்சாய் வந்துட்டு இதனோட வெர்ஷன் வந்து 2ன்னு சொல்லியிருக்கும். ஸோ இப்போ நான் க்ளோன் பண்றேன். கிளிக் ஆன் க்ளோன். இதை வந்துட்டு புதுசா ஒரு ரெக்கார்டா இல்ல இருக்கிறதுல கரண்ட் ப்ராசஸோட வெர்ஷன் கேக்குது. நான் கரண்ட் வெர்ஷன் ஆஃப் த ப்ராசஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா சென்ட் இமெயில் அலர்ட், சென்ட் இமெயில் அலர்ட்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ், ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி என்ன இருந்தோ அது அப்படியே எனக்கு இங்க வந்துடுச்சு. இப்போ நான் அடிஷனலா என்ன பண்ண போறேன்னா இமெயில் வந்து சென்ட் பண்ண போறேன். அதுக்கு ஆட் ஆக்ஷன் இருக்குன்னா இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை சூஸ் பண்ணிட்டு இமெயில் அலர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஓகேங்களா. இதை சூஸ் பண்ணுங்க. ஆக்ஷன்ல வந்துட்டு சென்ட் இமெயில் நோட்டிபிகேஷன் டு அப்ளிகன்ட், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இமெயில் அலர்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இமெயில் அலர்ட் கிரியேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், செட்டப்ல போயிட்டு இமெயில் அலர்ட்னு சொல்லி கொடுக்கலாம். அப்படின்னா இங்கே கிரியேட் நியூ இமெயில் அலர்ட்னு இருக்கு. ஸோ இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூ இமெயில் அலர்ட் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு கிளிக் ஆன் நியூ இமெயில் அலர்ட். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் சென்ட் இமெயில் நோட்டிபிகேஷன் ஃபார் ஜாப் ஃபார் அப்ளிகன்ட் சொல்லி சூஸ் பண்ணிட்டேன், ஓகேங்களா. என்ன ஆப்ஜெக்ட், ஜாப் அப்ளிகன்ட், ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து இமெயில் டெம்ப்ளேட் வந்து கேக்குது. ஸோ நீங்க லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா இமெயில் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு திரும்ப இன்னொரு இமெயில் டெம்ப்ளேட் கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல வந்துட்டு கிளாசிக் இமெயில் டெம்ப்ளேட்னு சொல்லி இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு நியூ டெம்ப்ளேட், ஓகேங்களா. இதுல உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணா சூஸ் பண்ணுங்க. நான் சிம்பிளா டெக்ஸ்ட்னு சொல்லி இப்போதைக்கு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்மளுடைய என்ன ஃபீல்ட்ஸ்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து ஜாப் அப்ளிகேஷனோட ஃபீல்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இமெயில் டெம்ப்ளேட் நேம் வந்து
your application as accepted அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஒரு அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லையும் your application has been accepted சொல்லி கொடுத்துட்டு இமெயில் பாடியில வந்துட்டு ஹாய்ன்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்களோட நேம் என்னன்னு சொன்னா என்ன ஃபீல்டுன்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஜாப் அப்ளிகண்டோட நேம் வந்துட்டு அப்ளிகண்ட் நேம்னு சொல்லி ஒரு ஃபீல்டு, இதை சூஸ் பண்ணிட்டு அதோட ஏபி நேம் எடுத்து ஹாய் பக்கத்துல கொடுத்துருங்க. கொடுத்துட்டு யுவர் அப்ளிகேஷன் has been accepted by us, so we will update you soon for interview date. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு சேவ். நெக்ஸ்ட் அவைலபிள் ஃபார் யூஸ் வந்து சூஸ் பண்ண மறந்துடாதீங்க. சூஸ் பண்ணிட்டு சேவ். இந்த ஏபி நேம் இருக்கு இல்லைங்களா, யுவர் அப்ளிகேஷன் ஹாஸ் பீன் அக்செப்டட்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு இமெயில் அலர்ட்ல வந்து கொடுங்க. இமெயில் அலர்ட்ல வந்துட்டு யுவர் சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ யுவர் அப்ளிகேஷன் அக்செப்டட்னு சொல்லி இங்கே வந்துருச்சு. இதை சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு மெயில் வந்து எப்படி போகணும். ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா இமெயில் டு ஃபீல், அப்படின்னா இமெயில் டு ஃபீல்னா யாருக்குன்னு அவங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ நான் வந்து சொன்னா ஜஸ்ட் சிம்பிளா என்னோட யூசருக்கு வந்து கொடுத்துக்கிறேன் சொல்லிட்டு இந்த இமெயில் சென்ட் பண்றது வந்து நீங்க யாருக்குனாலும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் யூசர் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம், என்னென்ன கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஃப்ரம் இமெயில் டெம்ப்ளேட் மேக் திஸ் டிஃபால்ட் ஃப்ரம் இமெயில் அட்ரஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இமெயில் அலர்ட். ஸோ இதை ஆப்ஷன் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் சூஸ் பண்ணேன். நான் வந்து சிம்பிளா என்னோட யூசருக்கு நான் டெஸ்டிங் பர்பஸ் இது கொடுத்துருக்கேன். இது யாருக்கு சென்ட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளிக் ஆன் சேவ். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ப்ராசஸ் பில்டர்ல போயிட்டு இந்த இமெயில் அலர்ட்டை வந்து அங்கே சர்ச் பண்ண போறேன். சென்ட்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த இமெயில் அலர்ட் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, இதை கொடுத்துட்டு சேவ்னு மட்டும் சொல்லி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அப்டேட் டிஸ்கிரிப்ஷன் இவர் அப்படியே அக்செப்ட்னு இருக்கும். அதே மாதிரி இமெயிலும் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் ஆகும். ஸோ ஒரே ஆக்ஷன்ல ஒரே கிரிட்டீரியாவில் 2 ஆக்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் சேவ் அண்ட் ஆக்டிவேட் கன்ஃபார்ம். இது வந்து 2வது வெர்ஷனா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெக்கார்டை வந்து புதுசா ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு லொகேஷன் ஜஸ்ட் சேலம் இமெயில் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் sasikumar@gmail.com சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பர் சம்திங் கொடுத்துருக்கேன். ஸ்டேட்டஸ் வந்துட்டு நியூன்னு சொல்லி வச்சிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் எதுவும் கொடுக்கல. அப்ளிகனோட நேம் வந்து சசிகுமார்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதை கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்றேன். இப்போ சேவ் பண்ண உடனே சரி, இப்போ சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ என்னோட ஸ்டேட்டஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன். என்னோட ஸ்டேட்டஸ் நியூல இருந்து அப்ரூவ்னு சொல்லி சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு சேவ். இங்க பாத்தீங்கன்னா இவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் அப்ரூவ்னு சொல்லி உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு இமெயில். ஸோ இமெயில் வந்திருக்கும். ஸோ இமெயில் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் நம்ம புதுசாக இப்போ கிரியேட் பண்ணிருந்தீங்களா அந்த இமெயில் வந்துட்டு இங்கே வந்துருச்சு. அதாவது ஐ சசிகுமார், யுவர் அப்ளிகேஷன் ஹாஸ் பீன் அக்செப்டட் பை அஸ், ஸோ வி வில் அப்டேட் யூ சூன் ஃபார் த இன்டர்வியூ டேட். ஸோ நீங்க இந்த இடத்துல ரிகார்ட்ஸ்லாம் போடவே இல்லை. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ரிகார்ட்ஸ் சம்திங் சொல்லி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்படிதான் வந்து ஒரு இமெயில் அலர்ட் வந்து சென்ட் பண்ணோம். அதாவது மல்டிபிள் ஆக்ஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் இந்த வெர்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிடுறேன். செட்டப்ல போயிட்டு ப்ராசஸ் பில்டர்ல போயிட்டு
இதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா வெர்ஷன் 1 வெர்ஷன் 2ன்னு இருக்கு, 2 வெர்ஷன் இருக்கு. வெர்ஷன் 1ல நம்ம என்ன பண்ணா அப்டேட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி கொடுத்துருந்தோம். 2வது வெர்ஷன்ல சென்ட் இமெயில் அலர்ட். ஓகேங்களா. ஸோ இந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து இன்ஆக்டிவேட் ஆயிரும். அதை நீங்க வந்து டெலிட் பண்ணதாலும் டெலிட் பண்ணிக்கலாம், நீங்க டெலிட் பண்ணாம வச்சிருந்தாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் 3வது இன்னொன்று கிரியேட் பண்ணா இது வந்து இன்ஆக்டிவேட் ஆகிட்டு இன்னொன்று வந்து ஆக்டிவா மாறிடும். ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன் 2வது வெர்ஷனை. இப்போ திரும்பவும் க்ளோன் கொடுக்க போறேன். ஓகேங்களா. ஸோ இதை திரும்பி க்ளோன் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ண போறேன்னா கிரியேட் நியூ ரெக்கார்ட். ஓகேங்களா. எப்பனா இந்த அப்ரூவ்னு ஸ்டேட்டஸ் இருக்குங்களா, இந்த ஸ்டேட்டஸ் வந்து ரிஜெக்ட்னு இருக்கும் போது புதுசா இன்னொரு ரெக்கார்டு, இந்த ரெக்கார்டு இல்லாம பையன் இருக்குன்னா 6ன்னு சொல்லிட்டு இன்னொரு ரெக்கார்டு வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்மளுடைய ரெக்யர்மெண்டா நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. புதுசா ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் a நியூ ரெக்கார்ட் when status as rejected. ஓகேங்களா. ஸோ click on save. ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் அப்ரூவ்னு சொல்லி கொடுத்துடணும். ஓகேங்களா. என்னது அப்ரூவ்டு ஸ்டேட்டஸ் வந்துட்டு அப்ரூவ்னு இருக்கும்போது இது கால் ஆகணும். அப்படி அப்ரூவ்டுன்னு இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன், அதாவது இது வந்து இஃப், இது வந்து எல்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதுல வந்துட்டு நம்ம கண்டிஷன் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன்ல வந்துட்டு when job applicant status as reject ஸ்டேட்டஸ் ஆஸ் ரிஜெக்ட்னு இருக்கும்போது இது கால் ஆகும். ஓகேங்களா. ஸோ என்ன கண்டிஷன் மீட் ஆகணும்னா ஸ்டேட்டஸ் வந்துட்டு சூஸ் ஈக்குவல்ஸ் டு ரிஜெக்ட்னு இருக்கும்போது கால் ஆகணும். இது வந்து அப்ரூவ்னு இருக்கும்போது. ஓகேங்களா. ஸோ சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. இதுல வந்துட்டு ஆக்ஷன்ஸ்ல வந்து நான் என்ன கொடுக்க போறேன்னா ஜஸ்ட் ஆட் ஆக்ஷன்ல கிரியேட் நியூ ரெக்கார்ட். ஓகேங்களா. ஸோ நியூ ரெக்கார்ட் நான் கொடுக்குறேன். நியூ ரெக்கார்ட் கொடுத்துட்டு ஆக்ஷன் நேம் என்ன கொடுக்க போறேன்னா கிரியேட் நியூ ரெக்கார்ட். அதுதான் வந்து ஆக்ஷனோட நேம். ஸோ என்ன ரெக்கார்ட் டைப் வந்து நம்மளுக்கு ஜாப் அப்ளிகண்ட். இதுதான் வந்து நம்மளுடைய இது. ஸோ என்ன ஃபீல்ட்ஸ் இப்போ வந்து இங்க இப்போ நம்ம புதுசா ஒரு நியூ பட்டனை கிளிக் பண்ணா ஸோ புதுசா ஒரு நியூ ரெக்கார்டை வந்து நம்ம கிளிக் பண்ணா நமக்கு இந்த டீட்டெயிலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்க வேல்யூ வந்து இங்கே கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகேங்களா. ஜாப் அப்ளிகன்ட்ல ஃபீல்டு வந்துட்டு ஜாப் அப்ளிகண்டோட நேம் வந்துட்டு ஆல்ரெடி புதுசா ஒரு கிரியேட் ஆயிருக்கு இல்லைங்களா, அங்க இருந்து நான் ரெஃபர் பண்ண போறேன். ப்ரீவியஸ் இருக்கிற ரெக்கார்ட்ல இருந்துட்டு இந்த ரெக்கார்டுக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ண போறேன். அப்ளிகண்டோட நேம். ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ரெக்கார்ட்ல இருக்கு இல்லைங்களா, பழைய ரெக்கார்ட்ல இருந்துட்டு வேல்யூ வந்து புது ரெக்கார்டுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கு. அதாவது தான் ஃபீல்ட் ரெஃபரன்ஸ்னு சொல்றது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆட் ரோல வந்து இமெயிலும் அதே மாதிரி ஃபீல்ட் ரெஃபரன்ஸ் மூலியமா ஆல்ரெடி இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுல இருந்துட்டு எடுக்கலாம். எடுத்து சூஸ் பண்ணி இங்க கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஃபால்ட்டா நியூன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாப் அப்ளிகண்ட் ஃபோன் நம்பர் வேணும்னா அதே மாதிரி இங்க ஃபீல்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி அங்க இருந்து எடுத்துக்கலாம். ஃபோன் நம்பர். ஸோ அப்படி இல்லை ஃபீல்ட் ரெஃபரன்ஸ் தான் எதுவுமே வேணாம்னு சொன்னீங்கன்னா நீங்களே டிஃபால்ட்டா இங்கேயே நீங்க என்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபோன் நம்பர் தான் வேணா கூட நீங்க ஆட் கோட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் கிரியேட் பண்ணும்போது ஆட் கோட் பண்றது ஒன்னே தான் கிரியேட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி என்ன ரெக்கார்ட்ல இருக்கோ அந்த ரெக்கார்டை வந்து இங்க உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு 1 2 3 4 4 ரெக்கார்டு கொடுத்து 4 வேல்யூ கொடுத்துருக்கேன். இன்னொரு வேல்யூல வந்துட்டு லொகேஷன் வந்துட்டு ஜஸ்ட் டிஃபால்ட்டா வச்சுக்கிறேன், சென்னைன்னு வச்சுக்கிறேன்.
ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட்டா இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபீல்ட் ரெஃபரன்ஸ் மூலியமா கூட நீங்க எடுத்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை கொடுத்துட்டு சேவ் பண்றேன். ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் ஆகிறதுக்கு நடந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம எழுதியாச்சு. இதை வந்துட்டு ஜஸ்ட் ஆக்டிவேட் பண்றோம். கன்ஃபார்ம். இது எப்ப நடக்கணும்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிஜெக்ட்னு இருக்கும்போது தான் நம்ம புதுசா ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் ஆகிறது ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் புதுசா ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கிளிக் ஆன் நியூ. லொகேஷன் வந்து சேலம். இமெயில் வந்துட்டு mano@gmail.com. ஃபோன் நம்பர் சம்திங் கொடுத்துருங்க. ஸ்டேட்டஸ் வந்துட்டு நியூன்னு சொல்லி வச்சிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் எதுவும் கொடுக்கல. அப்ளிகேஷனோட நேம் வந்து மனோ. ஓகேங்களா. ஸோ மனோன்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ். ஓகேங்களா. புதுசா வந்து ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆயிருச்சு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் 6 வரல தான் இருக்கும். இந்த ரெக்கார்டு 6 கிளிக் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ரிஜெக்ட்னு சொல்லி மாத்த போறேன். ரிஜெக்ட்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ண போறேன். ஓகேங்களா. இப்போ 6 தான் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 7ன்னு இன்னொரு ரெக்கார்டு வந்து நம்ம கிரியேட் ஆயிருக்கு. இதுல நம்ம கொடுத்த ஆல்ரெடி இருந்த ரெக்கார்டெல்லாம் ஃபெச் ஆயிட்டு வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஓகேங்களா. நான் லொகேஷன் மட்டும் டிஃபால்ட்டா ஆட் கோட் பண்ணியிருந்தேன் சென்னைன்னு. ஓகேங்களா. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கேட்ல கிரியேட் பண்ணிட்டு லொகேஷன் வந்து டிஃபால்ட்டா சென்னைன்னு ஆட் கோட் பண்ணியிருந்தேன். நீங்க சென்னைன்னு தான் இல்லை, நீங்க ஃபீல்ட் ரெஃபரன்ஸ் மூலியமா கூட நீங்க எடுத்து வந்துருக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபீல்ட் ரெஃபரன்ஸ் என்னன்னா முன்னாடி இருக்கிற ரெக்கார்ட்ல இருந்து வேல்யூ வந்து இங்க இருக்கிறது தான் வந்து ஃபீல்ட் ரெஃபரன்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து புதுசா வந்து ஒரு ரெக்கார்டையே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் எப்படி ரெக்கார்டு வந்து அப்டேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஒரு இமெயில் அலர்ட் எப்படி சென்ட் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் புதுசா ஒரு ரெக்கார்டு எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெக்கார்டை வந்து எப்படி சப்மிட் ஃபார் அப்ரூவலுக்கு வந்து ப்ராசஸ் அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் திரும்ப க்ளோன் கொடுங்க. க்ளோன் கொடுத்துட்டு சப்மிட் ஃபார் அப்ரூவல். ஓகேங்களா. சேவ். புதுசா வந்து கிரியேட் ஆயிருச்சு. சப்மிட் ஃபார் அப்ரூவல் எப்ப நடக்கும்னா இந்த ஸ்டேட்டஸ் வந்து ரிஜெக்ட்னு இருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ரிஜெக்ட்னு சொல்லி மாத்தும் போது நம்மளுடைய மேனேஜருக்கு வந்து அதாவது இந்த ரெக்கார்டு வந்து புதுசா வந்து டெலீட் ஆயிடு நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஸோ புதுசா வந்து கிரியேட் பண்றதுக்கு மேனேஜர்கிட்ட பர்மிஷன் வாங்குற மாதிரி நம்ம ஒரு சப்மிட் ஃபார் அப்ரூவல் ப்ராசஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் புதுசா இன்னொரு ஆக்ஷன் சூஸ் பண்ணீங்க. சூஸ் பண்ணிட்டு ப்ராசஸ் சப்மிட் ஃபார் அப்ரூவல் இதை சூஸ் பண்ணிட்டு ஆக்ஷன் நேம் இருக்கு இல்லைங்களா. இந்த ஆக்ஷன் நேம்ல அப்ரூவ்னு சொல்லி கொடுக்க போறோம். அதாவது கிரியேட்டட் நியூ ரெக்கார்ட், கிரியேட்டட் நியூ ரெக்கார்ட், கிரியேட்டட் நியூ ரெக்கார்ட் மட்டும் சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அப்ரூவல் ப்ராசஸ். ஸோ நீங்க புதுசா ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா செட்டப்ல போயிட்டு அப்ரூவல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க டிஃபால்ட்டா வரும். ஸோ அப்ரூவல் ப்ராசஸ்ல வந்து இங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட்னு சொல்லி உங்களுக்கு கேட்கும். இதுல வந்து ஜாப் அப்ளிகன்ட்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் என்ன 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதை வந்துட்டு இங்க செலக்ட் ஃபார் அப்ரூவல் ப்ராசஸ்ல நீங்க கொடுத்துடலாம். ஓகேங்களா. நான் என்ன பண்ணுவேன்னா டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் வந்து நானே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எடுத்துட்டு கரண்ட் யூசருக்கு யாருக்கு சப்மிட் ஆகுன்னு சொல்லி கொடுக்குறேன்னா கரண்டா இருக்கிற யூசருக்கு கொடுக்குறேன். அப்படின்னா யூசர் ஃபீல்டு ஃப்ரம் த ரெக்கார்ட்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது அசைன் ஆகணுமான்னு சொல்லி கேட்குது. நான் டிஃபால்ட்டா வந்து கரண்ட் யூசருக்கே அசைன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சப்மிஷன்
submission commandல வந்து பாத்தீங்கன்னா so your previous your old application, sorry, this applicant old application has been rejected, so we have created new application. So please confirm on this. சொல்லி கொடுத்துட்டு application, so please confirm on this சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு தடவை ஃபுல்லாவே சொல்றேன். என்ன ஆப்ஜெக்ட்னு சொல்லி சூஸ் பண்ணியிருந்தோம், அது வந்து எப்போ நடக்கணும்னு சொல்லியிருந்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ நடக்கணும், இந்த கிரிட்டீரியா வந்து அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ் இருக்கும்போது இந்த 2 ஆக்ஷன் வந்து நடக்கணும்னு சொல்லியிருந்தோம். அது அப்டேட் ஃபங்க்ஷனாலிட்டி இமெயில் அலாட்டும், அல்லது நம்மளுடைய கிரிட்டீரியா வந்து ரிஜெக்ட்னு இருக்கும்போது நமக்கு புதுசாக ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகணும். அதுக்கப்புறம் அப்ரூவல் ப்ராசஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதை ஜஸ்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா அப்ரூவல் ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம கிரியேட் நியூ ரெக்கார்ட்னு இருக்கு, இந்த இடத்துல வந்துட்டு அப்ரூவல் ப்ராசஸ். ஸோ அப்ரூவல் ப்ராசஸ் சேவ். ஸோ இப்போதைக்கு நம்ம 4 ஆக்ஷன் பார்த்துருக்கோம். ஆக்டிவேட், கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க ரிஜெக்ட்னு கொடுக்கும்போது இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஃபார் அப்ரூவலுக்கும் உங்களுக்கு சென்ட் ஆயிருக்கும். ஸோ அவங்க வந்து கரெக்டா அப்ரூவல் ரிஜெக்டான்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த ரெக்கார்டு சப்மிட் ஃபார் அப்ரூவல் ரிஜெக்ட்னு சொல்லி பேஸ்ட் ஆன கண்டிஷன் வந்து சப்மிட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த 4 ஆக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ரிலேட்டட் ரெக்கார்டு, ஒரு அபெக்ஸ் கிளாஸ் எப்படி கால் பண்றது, போஸ்ட் டு சேட்டர், குயிக் ஆக்ஷன், ஃப்ளோ வந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சென்ட் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் இருக்கு, when the scheduled action will call. ஓகேங்களா? ஸோ ஷெட்யூல் ஆக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் மாதிரி வரும், இதே மாதிரி இமீடியட் ஆக்ஷன் மாதிரி ஷெட்யூல் ஆக்ஷன் வரும். அது வந்து நம்ம பர்டிகுலர் கொடுக்குற டைமுக்கு வந்து அது வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், புதுசா வந்துட்டு ஒரு ப்ராசஸ் பில்டர் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ செட்டப் போயிருங்க, ப்ராசஸ் பில்டர்னு சொல்லி சூஸ் பண்ணுங்க, கிரியேட் நியூ. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு ஆக்ஷன், ஓகேங்களா? ஷெட்யூல்டு ஆக்ஷன் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இது நீங்க எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு சேவ். ஓகேங்களா? ஸோ ஆட் ஆக்ஷன்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜாப் அப்ளிகேஷன், ஆல் அப்ளிகேஷன், நீங்க எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன், ஜாப் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா முன்ன வந்து கிரியேட் ஆர் எடிட்டர்னு சொல்லி கொடுத்தோம், இப்போ ரெக்கார்டு கிரியேட்டர்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த ரெக்கார்டு கிரியேட்டர்னு கொடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஷெட்யூல் ஆக்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி, சேல்ஸ் போஸ்ட் இருக்கிற டிஃபால்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நீங்க இதை சூஸ் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் ஆக்ஷன் போயிடும். ஸோ ஒன்லி ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணும்போது மட்டும் தான் ஷெட்யூல் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் இங்க சொல்ல வந்திருந்தேன். when the schedule action will be called. ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணி பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் ஆக்ஷன் வந்து என்ன கிரிட்டீரியான்னு சொல்லி கொடுக்கலாம். என்ன கிரிட்டீரியா ஜஸ்ட் சொல்லி சம்திங் கொடுத்துட்டு நோ ஆக்ஷன் கொடுத்து சேவ் பண்ணீங்கன்னா ஷெட்யூல் ஆக்ஷன்ல செட் ஷெட்யூல்னு இருக்குங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எத்தனை டேஸ்ன்னு சொல்லி கேட்குது. அதாவது 2 days ஆஃப்டர், 2 days ஆஃப்டரா இல்லை இந்த 2 days ஆஃப்டர் பிஃபோர்னு சொல்லி கேட்குது. ஸோ அதுக்கப்புறம் டேட், எந்த டேட், அதாவது கிரியேட்டட் டேட்டுக்கா இல்லை லாஸ்ட் மாடிஃபை டேட்டான்னு சொல்லி கேட்குது. இதை நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏன்னா இப்போ
இப்பல இருந்து ஃப்ரம் நவ் 5 டேஸ்ல இருந்து இந்த 5 டேஸ்க்கு அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் கிரியேட் பண்ணதுல இருந்து 5 நாளைக்கு அப்புறமா சொல்லி கேக்குது. இது வந்து உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் எதை வேணாலும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து ஷெட்யூல் பண்ணி நம்ம பண்ண முடியும். இது வந்துட்டு இதுல மட்டும்தான் பண்ண முடியும். ஃப்ளோல கூட இந்த ஷெட்யூல் ஆக்ஷன் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு கான்செப்ட். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி ஒரு 8 o'clock வந்து ஒரு ஜாப் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஜாப் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து இங்க ஆக்ஷனை வந்து அபெக்ஸ் மூலியமா கால் பண்ணிட்டு டெய்லி 8 o'clock ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அது டிஃபால்ட்டா உங்களுக்கு 8 o'clock ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஷெட்யூல் ஆக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த ஆக்ஷன்ஸ் வி கேனாட் டூ இன் ப்ராசஸ் பில்டர். ஸோ ப்ராசஸ் பில்டர் மூலியமா ஒரு ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ரெக்கார்ட் நம்ம டெலீட் பண்ண நினைச்சுன்னா அந்த ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ண முடியாது. ஆனா இதை வந்து அபெக்ஸ் அண்ட் ஃப்ளோ மூலியமா இதை அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? அவுட்புட் மெசேஜ் வந்து ப்ராசஸ் பில்டர் மூலியமா நம்ம சென்ட் பண்ண முடியாது. இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஒர்க் ஃப்ளோ மூலியமா நீங்க அச்சீவ் பண்ணலாம். அப்படின்னா நீங்க அபெக்ஸ் மூலியமா நீங்க அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து குளோனிங் ரெக்கார்டு. ஒரு ரெக்கார்டை இருக்கிற ரெக்கார்டை அப்படியே உங்களால குளோன்லாம் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் நியூ ரெக்கார்டை கிரியேட் பண்ணி தான் பண்ணணும். இதை வந்து நீங்க அபெக்ஸ் அண்ட் ஃப்ளோ மூலியமா யூஸ் பண்ணி நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்டேட் அன்ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ். ஸோ அப்டேட் அன்ரெக்கார்டு ரிலேட்டடே இல்லாம ஒரு ரெக்கார்டை வந்து நம்மளால ப்ராசஸ் பில்டர் மூலியமா அப்டேட் பண்ண முடியாது. ஆனா ஃப்ளோ அண்ட் அபெக்ஸ் மூலியமா இது வந்து அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ ஓவர்வியூ ஆஃப் ஆட்டோமேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுல வந்து ஒர்க் ஃப்ளோ, ப்ராசஸ் பில்டர், ஃப்ளோஸ் அண்ட் ட்ரிகர் இருக்கு. இதை மூணு நம்ம யூஸ் பண்றது வந்து கோடிங் நாலேஜ் தேவையில்ல. ட்ரிகர் யூஸ் பண்றது வந்து கோடிங் நாலேஜ் தேவை. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்ரூவல் ப்ராசஸ் ஆல்சோ நம்ம ஆட்டோமேஷன் டூல் தான் இப்போ சொல்றாங்க. ஸோ பேசிக்ஸா பாத்தீங்கன்னா இது 4 மட்டும் தான் சொல்லுங்க. ப்ராசஸ் பில்டர், ஒர்க் ஃப்ளோ அண்ட் ஃப்ளோ, ஒர்க் ஃப்ளோ அண்ட் ட்ரிகர், இது 4 மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா அப்ரூவல் ப்ராசஸும் ஆட்டோமேஷன் டூல் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வாட் இஸ் ப்ராசஸ் பில்டர்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுல இருக்கிற என்னென்ன ஆக்ஷன் சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி பார்த்தோம், அப்டேட் பண்ணி பார்த்தோம், ஒரு இமெயில் அலர்ட் வந்து சென்ட் பண்ணி பார்த்தோம், அப்ரூவல் ப்ராசஸ் எப்படி சப்மிட் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஒரு அபெக்ஸ் கால் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்த மற்ற ரிமைனிங் ஆக்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் நான் கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது புதுசா இன்னும் டீட்டெயிலா ஏதாவது ஒரு ஆக்ஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. அந்த ஆக்ஷன் மட்டும் நான் புதுசா வீடியோவா போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி இதை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் எப்ப ஷெட்யூல் ஆக்ஷன் வந்து கால் எனேபிள் ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த ஆக்ஷன்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த வரலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆக்ஷன் வந்து கிளியரா இன்னும் 2-3 எக்ஸாம்பிளோட பண்ணுன்னு சொன்னாலும் ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். அதுக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் புதுசாக இன்னொரு வீடியோவை நான் கிரியேட் பண்ணி போறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்க வந்துட்டு மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணா தான் உங்களுக்கு நான் டெய்லி போற வீடியோஸ் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.